உத்தமனுக்கு கர்த்தர் துணை, பயப்படாதே. 2 நாளாகமம் 19:11. இதோ, ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். கர்த்தர் எல்லோருக்கும் துணையாக இருப்பதில்லை. ஆனால் உத்தமனோடு அவர் துணை நிற்காமல் போவதில்லை. நீங்கள் உத்தமனாக இருக்கும்போது மட்டுமே தேவன் பக்கமாக நிற்கிறீர்கள். அதனால் இயல்பாகவே தேவனும் உங்கள் பக்கமாகவே இருந்து விடுகிறார். நீங்கள் உத்தமனாக இல்லாமல் அயோக்கியனாக இருந்தால் நீங்கள் பிசாசோடு துணை நிற்கிறீர்கள். அதனால் இயல்பாகவே பிசாசு உங்களுக்கு துணை நிற்கிறான். பிசாசின் துணையோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஏராளமான காரியங்களை சாதிக்கலாம். கொள்ளையடித்து பெரும் பணத்தை சேர்க்கலாம். அரசியலில் முக்கிய இடத்திற்கு வரலாம். இப்படியெல்லாம் அவர்கள் செய்துவிட்டு கடவுள் தங்கள் பக்கமாக இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பிசாசின் பக்கமாக விழுந்து கிடக்கிறார்கள். துன்பங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் தன் உத்தமத்தை விட்டு விலகாத மனிதனே என்றென்றும் கடவுள் பக்கமாக இருக்கிறான். அதனால் கடவுளும் என்றென்றும் அவன் பக்கமாக இருக்கிறார். யோபு பக்தனின் நிலையை யோசித்து பாருங்கள். வேதாகமத்தில் தேவன் யாருக்கும் அவ்வளவு எளிதில் உத்தமன் பட்டம் கொடுக்கவே இல்லை. யோபுவை குறித்து சொல்லும்போது அவனை ஆணித்தரமாக உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார். அதுவும் அந்த சாட்சியை சாத்தானுக்கு முன்பாகவே சொல்கிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இதை கேட்டு சாத்தானை நடுங்கி போய்விட்டான். தேவன் எப்போதுமே உத்தமன் பக்கமாக நின்று அவனுக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் உத்தமனின் சிந்தனை, செயல் எல்லாமே தேவனுடைய சிந்தனையாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு துணை நிற்காமல் யாருக்கு அவர் துணை நிற்பார்? உங்கள் வாழ்விலும் உத்தமனாக வாழ்வதன் நிமித்தமாக யோபுவை போல ஏராளமான உபத்திரவங்களை எதிர்கொள்கிறீர்களா? யாருமே உங்களுக்கு துணை நிற்பதில்லையா? பயப்படாதிருங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் மட்டுமே துணை. அவர் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக நின்று பிசாசை மேற்கொள்ள கிருபை தருவார். பயப்படாதிருங்கள். ஆமென்.